காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 + sin x + ரூட் ஆஃப் 1 - sin x. அதே சிம்பிள் மாற்றி கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ணால் x/2ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடாக ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதான் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு டேர்ம்ஸ் எல்லாமே ரூட்டில் இருக்கிறதுனால ரேஷனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிற கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ லெஃப்ட் சைடு எடுத்துட்டோம். டினாமினேட்டரில் நடுவில் மைனஸ் சைன் இருக்கிறதுனால அதோட ப்ளஸ் சைனால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இதான் ரேஷனலைஸ் பண்ணுறது. இப்போ இங்கே மேலே பாருங்களேன், 1 + sin 1 - sin அடிஷனில் இருக்குது. இங்கேயும் 1 + sin 1 - sin அடிஷனில் இருக்குது. ரெண்டு டேர்மும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதை மல்டிபிள் பண்ணும்போது ரூட் ஆஃப் 1 + sin x ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 - sin x ரெண்டு தடவை இருக்கிறதுனால இதை நம்ம ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் 1 + sin x இருக்குது, இங்கே 1 - sin x இருக்குது, நடுவில் மைனஸ் சைன். இது a - b மாதிரி, இது a + b மாதிரியும் இருக்குது. a - b × a + b வந்து மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? a² - b² கிடைக்கும். இப்போ 1 + sin x ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 - sin x ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்க முடியுங்க. இங்கே வரும்போது ஸ்கொயரும் ரூட்டும் என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இங்கேயும் ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இது ஏன்னா சிங்கிள் டேர்மில் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இந்த மாதிரி டபுள் டேர்ம் அடிஷனில் இருந்ததுன்னா இது a + b ஹோல் ஸ்கொயரில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். a + b ஹோல் ஸ்கொயரில் நியூமரேட்டரில் ஃபஸ்ட்டு a², அப்போ 1 + sin x ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும், ப்ளஸ் b² ரூட் ஆஃப் 1 - sin x ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 × a × b ரெண்டுமே வரும். ரெண்டுமே ரூட்டில் இருக்கிறதுனால ஒரே ரூட்டில் எழுதிக்கலாம். மல்டிப்பிளில் தானே இருக்குது. ரூட் a × ரூட் b ரூட் ஆஃப் ab. இப்போ 1 + sin x மல்டிபிள் பை 1 - sin x அப்படின்னு கிடைக்குது. எழுதியாச்சு. டினாமினேட்டரில் ரூட்டு கட் ஆகிட்டதுனால ஒரு 1 + sin x இருக்கும். இங்கே மைனஸ் ஆஃப் 1 - sin x மைனஸ் உள்ள கொண்டு போனால் -1 மைனஸும் மைனஸும் ப்ளஸ் sin x அப்படின்றது கிடைக்குது. இதில் +1 -1 இருக்கிறதுனால இந்த +1ம் -1ம் கேன்சல் ஆகிருக்கும். sin xம் sin xம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நியூமரேட்டரில் காட் இன்வர்ஸ் ஆஃப், இங்கேயும் சிங்கிள் டேர்முக்கு ஸ்கொயர் இருக்குது பாருங்கள். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம், ஸ்கொயரையும் ரூட்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் நியூமரேட்டரில் ஒரு 1 + sin x இருக்குது, ப்ளஸ் 1 - sin x ப்ளஸ் 2 டைம் இது a + b × a - b மாதிரி இருக்கிறதுனால a² - b² அப்படின்னு மல்டிபிள் பண்ணி எழுதிக்கோங்க. 1² - sin² அப்படின்னு கிடச்சிருக்கு. டினாமினேட்டரில் 1 sin xம் 1 sin xம் 2 sin xன்னு எழுதிக்கலாம். 1 - sin² xன்றது வந்து cos² x. இது நம்மளோட ஃபஸ்ட்டு சின்ன கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட் ஐடென்டி. sin² xையும் cos² xையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 1 தான் வரும். இங்கே 1 - sin² இருக்குன்னா sin² அங்கே போயிருக்கு. அப்போ இதோட வேல்யூ cos² x தான். ரூட் இருக்கிறதுனால ரூட்லேருந்து வெளில வரும்போது ஒரு காசு தான் வரும். இப்படி எழுதிக்கலாம் நம்ம. காட் இன்வர்ஸ் ஆஃப், இங்கே ப்ளஸ் சைனும் மைனஸ் சைனும் கேன்சல். இந்த +1 +1 +2 இது 2 டைம் ரூட் ஆஃப் cos² x அப்படின்னு இருக்குது. ரூட்டுக்குள்ளே ஒரு டேர்ம் ஸ்கொயரில் இருந்துச்சுன்னா நம்ம அது ரூட்லேருந்து என்ன பண்ணிடலாம்? வெளியில் எடுத்துடலாம். ஸோ காட் இன்வர்ஸ் ஆஃப், இவங்ககிட்டேயும் 2 இருக்குது, இவங்ககிட்டேயும் 2 இருக்குது. ஸோ 2 எப்படி காமனாக வெளியில் எடுத்துகிட்டு 1 + cos x அப்படின்னு எழுதிக்கோங்க. டினாமினேட்டரில் 2 டைம்ஸ் sin x இருக்குது. இந்த 2 என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 1 + cos x / sin x அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்படி ரிமைனிங் இருக்குது. 1 + cos xோட ஃபார்முலா 2 cos² x/2 இது நமக்கு தெரிஞ்சது. sin 2x ஃபார்முலாலேருந்து sin xை டெரைவ் பண்ணும்போது 2 sin x/2வும் cos x/2வும் கிடைக்கும். ஸோ அதான் இங்கே எழுத போகிறோம் நம்ம. இங்கே 1 + cos xக்கு பதிலாக 2 cos² x/2 அப்படின்னு எழுதிக்கலாம். கீழே 2 sin x/2 மல்டிபிள் பை cos x/2 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ இதில் இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். cos² x/2ல 2 cos x/2 இருக்குமா? அதில் ஒரு cos x/2வும் ஒரு cos x/2வும் கேன்சல் ஆகிடும். இப்போ மேலே ஒரு cos x/2 மட்டும் இருக்கும், கீழே sin x/2 மட்டும் இருக்கும். cos x/sin x நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம்? cot xன்னு படிச்சிருக்கோம்ல. அப்போ cot x/2ன்னு எழுதிக்கலாம். cot இன்வர்ஸும் காட்டும் கட்டாச்சுன்னா x/2 அப்படின்னு கிடைக்குது. அதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணோம். நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஆன்சரில் வந்துடுச்சு. ஸோ என்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் x/2 தான் கேட்டிருக்காங்க ரைட் சைடில்.